தெய்வானே என்னண்ணே? நீ எங்களோட சேர்ந்து சாப்பிடலாமா? எடுத்து வை. இல்லண்ணே, நீங்க முதல்ல சாப்பிடுங்க, நாங்க அப்புறம் சாப்பிடுறோம். என்னது அப்புறம் சாப்பிட போறீங்களா? உங்க ரெண்டு பேருக்கு ஏதாவது ஸ்பெஷலா இருக்கா? ஐயோ, அப்படியெல்லாம் இல்லண்ணே. அப்புறம் என்னம்மா எங்களோட சேர்ந்து சாப்பிட வேண்டியதானே? குடும்பத்துல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நேரத்துல வேலைக்கு போயிட்டு வரதுனால அங்கதான் எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட முடியல. வந்த இடத்துலயாவது எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடுவோம்மா. ஆமாத்த, நானும் நம்ம வீட்டுக்கு வந்ததுல இருந்து உங்க கூட சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிட்டதே இல்லை. இன்னைக்காவது ஒன்னா எல்லாருமே சேர்ந்து சாப்பிடலாமே. ஆமாமா, சமபந்தி விருந்து போஜனம் மாதிரி சம்மந்தி போஜனம் சாப்பிட்டோம். ஆமாமா, அட எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவோம்மா. மைனி, அத எல்லாரும் சொல்றாவல, நாமளே எல்லாரோட உட்கார்ந்து சாப்பிடுவோம். எல்லாரும் சொல்றாங்கல்ல, ஒரு நாளாவது சேர்ந்து சாப்பிடலாம். சரி சரி, உங்களோடயே சேர்ந்து சாப்பிட்றேன். ஏம்மா, தோசையில் சும்மா நெய் ஒழுகுது, அப்படியே நாக்கில் நல்லா படருது. ஆமா அத்தை, நீங்க வீட்டுல சுட்டு கொடுக்கும்போது கூட இவ்ளோ ருசியா இல்ல. இப்ப மட்டும் எப்படி அத்தை இவ்ளோ ருசியா இருக்கு? ஒரே குடும்பமா சேர்ந்து மொத்தமா சாப்பிடும் போதே பச்சை தண்ணி குடிச்சா கூட அது பாயசமா இனிக்கும். அருமையா சொன்னமா தங்கச்சி. இந்த மாதிரி ஒன்னா உட்காந்து சாப்பிட்டு எவ்வளவு வருஷம் ஆச்சுனே. அண்ணே, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? உங்களுக்கு கல்யாணம் ஆன புதுசுல நம்ம எல்லாரும் சேர்ந்து குற்றாலத்துல போய் கூட்டியாஞ்சோறு சாப்பிட்டமே, ஞாபகம் இருக்கானே? ஏமா ஞாபகம் இல்ல? அதெல்லாம் மறக்கக்கூடிய நாட்களா? எங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இருக்கு. ஏமா ராஜி, உங்களுக்குலாம் உங்க அப்பாவும் ஒரு கண்டிப்பான தகப்பனாதான் தெரியும். இதே ஆளு இளவட்ட பருவத்துல எங்க ஊர் வாலிய பயிலோட சேர்ந்துட்டு அடிச்ச கும்மால கூத்தெல்லாம் நீங்க பார்த்தது இல்லையே. அப்படியாப்பா? அவ்வளவு ஜாலியா இருப்பீங்களா? ஆமாம்மா, அதெல்லாம் ஒரு காலம். அப்பா, அப்ப உங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? அவங்க யார பத்தியும் நீங்க எங்க கிட்ட சொன்னதே இல்லையே. நிறையலாம் இல்லைம்மா, என் வாழ்க்கையில் எனக்குன்னு ஒரே ஒரு நண்பன் இருந்தான். ரொம்ப நல்லவன். வாழ்க்கையில் எத்தனை பேர் கூட ஆசா பாசமாக பேசினாலும் பழகினாலும் ஒரு சில பேர் தான் கண்ணாடியில் பட்ட வெளிச்ச மாதிரி திரும்ப நம்ம மேலே பாசம் வைப்பாங்க. அப்படி என் மேலே உண்மையாக பாசம் வச்சவன் தான் அவன். அவன் மேலே முழுசாக நம்பிக்கை வச்சிருந்தம்மா நான். அவன் குடும்பத்தில் ஒரு கஷ்டம்னு வந்தப்ப என் குடும்பத்தை மறந்து அவனுக்கு உதவி பண்ணேன். ஆனா என் குடும்பத்துக்கு ஒரு கஷ்டம் வந்தப்ப அவன் குடும்பத்தை மட்டும்தான் அவன் பார்த்தான். அப்பதாம்மா நான் புரிஞ்சுக்கிட்டேன், இன்னொருத்த மேல பாசம் வைக்கிறது, நம்பிக்கை வைக்கிறது, இது எல்லாமே ஒரு நாள் நம்மளை அதிகமா சங்கடப்படுத்திக்கிறதுக்காக நாம விதைச்சுக்கிட்ட விதைன்னு புரிஞ்சுக்கிட்டேன். கொஞ்ச நாளைக்கு எனக்கு நல்ல நண்பனா உசுருக்கு உசுரா இருந்தான். எங்க நட்புக்குள்ள ஏற்பட்ட விரிசல்ங்கிறது அவனாவே ஏற்படுத்திக்கிட்டது. விரிசல் விழுந்த இடத்த ஒட்ட வைக்க பார்க்கறது நடக்காத காரியம். என் வாழ்க்கையில எனக்குன்னு இருந்தது ஒரே ஒரு நண்பன் தான். ஆனா அவனும் என்னைக்கே என் மனசுல இருந்தே விலகிட்டான். இனி அவன் என் மனசுக்குள்ள வர்றதுக்கு என்னைக்குமே சாத்தியம் இல்லை.